கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் அடியேன் வாழ்த்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. சார், இந்த அதிகால ஆராதனை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற வேதாகமத்துள்ள மரங்களும் செடிகளும் பிற்பாடு கொடிகளை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நேற்று தினத்துல முசுக்கொட்டை செடியினுடைய இரைச்சல் அது தேவனுடைய சேனையை அடையாளப்படுத்துகிறது என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற செடி அலரி செடியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு அலரி செடி வேதத்துல எதை அடையாளப்படுத்துது? தாவீதுல சொல்றாரு, 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 23 24 வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம்னா, ஆண்டவர் சொல்றாரு, தாவீதே, உன் ஆத்துமாவில கலக்கமும் பயமும் வேண்டாம். முதலாவது என்னுடைய சேனை புறப்பட்டு போகும், என்னுடைய சேனை புறப்பட்டு போகும், பிற்பாடு உன்னுடைய சேனை புறப்பட்டு போக வேண்டும் என்று கர்த்தர் தாவீதிடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். அந்த அந்த முசுக்கொட்டை செடியுடைய இரைச்சல் தேவனுடைய சேனையை அடையாளப்படுத்துது என்று சொல்லி நேற்று தினத்துல நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அலரி செடி எவைகளை 3 காரியத்தை அடையாளப்படுத்துகிறது. ஒன்று பரிசுத்த ஆவியானவர், 2வது வேதாகமம், 3வது அலங்கரிப்பு மகிழ்ச்சி அடையாளப்படுத்துகிறது. இதை பார்ப்பதற்கு முன்பதாக இந்த செடியை குறித்து, இந்த மரத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக அடியேன் விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த அலரி செடி வேகமா வளரும். அதாவது ரொம்ப வேகமா வளரும். மற்ற செடிகளை போல அது இருக்காது. எப்படி முருங்கைக்கீரை எப்படி வேகமா வளருகிறதோ அது போல வேகமா வளரக்கூடியது இந்த அலரி செடி. 2வதாக இதனுடைய கிளைகள் பார்த்தீங்கன்னா, நீங்க அசோகா மரத்துடைய கிளைகளை பார்ப்பீங்க, அது கிளை மேல இருந்து கீழே தொங்கும். அதே போல இதனுடைய கிளையும் கீழே இருந்து இப்படி படர்ந்து போகாது, மேல இருந்து கீழே தொங்குகிறதா இருக்கிறதுனால இந்த செடி, இந்த மரமானது வேகமா வளரக்கூடியதா இருக்கிறது. 3வது, இந்த மரம் மிகவும் உறுதியானது. உறுதியா இருக்கும், கையில் எடுத்தா வெயிட்டா இருக்க, லேசா இருக்கும். இதுல அலங்காரமான பொருட்கள், விசேஷமா இந்த கிரிக்கெட் விளையாடுறாங்க இல்லையா, பேட்டு, அதை செய்வதற்கு இந்த அலரி செடியினுடைய மரங்களை எடுத்து தான் நம்ம பயன்படுத்துவாங்க. சரி, கவனிக்கலாம். இது அதிகமா இந்த அலரி செடி எங்க வளரும்னா, வீடுகளிலோ இல்ல மலைகளிலோ வனாந்தரங்களில் வளரக்கூடிய மரமும் செடியே அல்ல. இது செடி என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இது உயரம் பார்த்தீங்கன்னா நல்ல உயரமா அகலமா இருக்குது. இந்த மரங்களை எடுத்து, இதனுடைய கட்டைகளை எடுத்து என்ன பண்ணாங்க, அலங்கார பொருட்கள் எல்லாம் நம்ம செய்யறாங்க. தேவ பிள்ளைகளே, அலங்கார பொருட்கள் எல்லாம் செய்யறாங்க. கவனிக்கலாம். இது எங்க வளரக்கூடியதா இருக்குதுன்னு சொன்னா, யோபுவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கணும். 40:22 நதியின் அலரி செடிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது நதிகள் ஓரத்துல தான் இருக்கும். இதை குறித்து ஒரு சங்கீதமே இருக்குது. அந்த சங்கீதத்தை நம்ம பிற்பாடு பார்க்கலாம். 137ஆம் சங்கீதம் முதல் 2 வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, ஆறுகள் அருகே நாங்க உட்கார்ந்து அலரி செடிகள் மேல எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்து சீயோனை நினைத்து என்ன பண்ணோம், அழுதும் என்று நம்ம சொல்றாங்க. ஆக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அலரி செடி எங்க வளரக்கூடியதுன்னா, ஆறு, குளம், ஏரி இதனுடைய அருகாமல் வளரக்கூடியதுதான் இந்த அலரி செடி. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இந்த அலரி செடி கொஞ்சம் வாசிக்க முடியுமா? 15:7 மிகுதியாக சேர்ந்ததையும் அவர்கள் சம்பாதித்து வைத்ததையும் அலரிகளின் ஆற்றுக்கு அப்பாலே பாருங்க, அலரியின் ஆற்றுக்கு அப்பாலே எடுத்துக்கொண்டு போங்கள் என்று நம்ம சொல்றாரு. 4வது காரியம், 4வதாக ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 44:4 நீங்க வாசித்து பார்ப்போம்னா, நீர்க்கால்களில் ஓரமா உள்ள அலரி செடிகளை போல உன் சந்ததி வளரும் என்று சொல்றார். தேவ பிள்ளைகளே,
இந்த செடி, அதாவது இந்த மரமானது எங்க வளரக்கூடியது? ஆறு, ஏரி, குளம் இவைகள் அருகாம தான் வளருமே தவிர காடுகளோ இல்ல வனாந்தரமோ மலைகளிலோ வளரக்கூடிய செடி அல்ல. அல்லேலூயா. இத குறித்து சங்கீதத்தை பாருங்க பாடப்பட்டு இருக்குது. 137ஆம் சங்கீதத்தை கொஞ்சம் எடுத்துக்கலாமா? 137ஆம் சங்கீதம். அதாவது தெற்கே இருக்கிற யூதயா தேசம் சிதைக்கவுடைய நாட்கள்ல பாபிலோன் ராஜாவாய் காணப்படுகிற நேபுகாத் நேச்சார் யூத ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போனான். உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அவன் சிறைப்பிடித்து கொண்டு போய் எங்க அவங்கள குடியேற்றினான்னா பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு பாருங்க 137:131 பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடியின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதங்களை விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலவற்றை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். தேவ பிள்ளைகளே, நேபுகாத் நேச்சார் வந்தார். தேவாலயத்தை யூதய தேசத்தை தீக்கரையாக்கி பிற்பாடு யூத ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு போய் பாபிலோன் அருகே குடியேற்றுறது மாத்திரம் அல்லாம இவங்களை பரிகாசம் பண்ணுகிற விதத்துல, இவங்களை நிந்திக்கிற விதத்துல, இவங்களை அவமானப்படுத்துற விதத்துல நேபுகாத் நேச்சார் என்ன சொன்னார்னா, நீங்க சீயோன்ல உங்க தேவாலயத்துல பாடுவீர்களே மங்கள கீதங்களே அதை இங்க பாடுங்கள் என்று சொன்ன உடனே அந்த ஆறுகள் பக்கத்துல இருக்கிற இந்த அலரி செடியினுடைய இலையை குறித்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அன்னாச்சி பழம் இலை எப்படி நீளமா இருக்குதோ அது போல இருக்கும் அந்த செடியினுடைய இலை. அதை கொண்டு வந்து இவங்க வைத்து அதன் மேல தங்கள் முழங்கால் கிண்ணறங்களை தூக்கி வைத்து பாருங்க, அவங்க எப்படி பாடுறாங்க பாருங்க, கர்த்தரின் பாட்டு அந்நிய தேசத்துல நாங்கள் பாடுவது எப்படி சொல்லிட்டு, எருசலேமே நான் உன்னை மறந்தா என் வலது கை என் தொழிலை மறப்பதாக. தேவ பிள்ளைகளை நிந்திக்கிற விதத்துல அந்நிய தேசத்துல எங்கள் பாடல்கள் என்ன பண்ண பாடு என்று சொல்றான். இப்ப பாத்தீங்கன்னா வட மாநிலத்துல மிஷினரி மாருங்களை விக்கிரக கோயிலுக்கு முன்பதாக முழங்கால் படியிட வச்சு அதை வணங்க அப்படின்னு சொல்லி மனுஷுடைய மலங்களை கொண்டு வந்து நம்ம வாயில திணிக்கிறாங்க. இல்லைன்னா ஆட்டு சாணத்தை கரைச்சி அவங்க தலைமையில ஊத்துறாங்க. இது போலதான் அந்நாளில நேபுகாத் நேச்சர் என்ன பண்றேன்னா பாருங்க, சீயோனுடைய பாட்டை எங்க தேசத்துல பாடுங்கள் என்று சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, எருசலேமே நான் உன்னை மறந்தா என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. தேவப்பிள்ளைகளை தொழிலை ஒரு நாளும் மறக்கவே முடியாது. டிரைவரா 10 வருஷம் கழிச்சு கூட வண்டி ஓட்ட சொன்னா ஓட்டுவாங்க. பாருங்க, என்ன தொழிலை கற்று வைத்து இருக்கிறாங்களோ அந்த தொழிலை அவங்களால மறக்கவே முடியாது. அதை என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அதே இது தொழிலை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படலை. மூல மொழியில எருசலேமே நான் உன்னை மறந்தா என் வலது கை என் தொழிலை மறப்பதாக. தொழில் என்பது வலது கையில தானே தொழில் செய்வாங்க, இடது கையிலையும் தொழில் செய்யறவங்க இருக்கிறாங்க. வலது கை தன் தொழிலை மறப்பதாகனா நான் எருசலேமை முக்கியமா எண்ணாம போவேனா, எனக்கு வலது கையே இல்லாம போனா நலமா இருக்கும் என்று வைராக்கியமானவனா இந்த பாடல பாடுறாங்க. பாருங்க 6ஆம் வசனம், நான் உன்னை நினையாமல் எருசலேமே என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாய் எண்ணாமற் போனாலும் என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. அப்படி பாருங்க, மேல்வாயோடு ஒட்டிக்கிச்சு வச்சுக்க, நாக்கு ஒட்டிக்கிச்சேன்னா ஒரு வார்த்தையும் வராது. இப்போ நான் இப்போ சொல்றாங்கன்னா அந்த வசனத்தின்படி நான் ஊமையா இருந்தா கூட நலமா இருக்கும், ஆனா நான் என்ன பாட்டை பாட மாட்டேன், சீயோனுடைய மங்கள கீதங்களை நான் அந்நிய தேசத்துல நான் பாட மாட்டேன் என்று சொல்லிட்டு கவனிக்கலாம். கர்த்தாவே, எருசலேமின் நாளிலே ஏதோமின் புத்திரரின் நினையும் அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. தேவ பிள்ளைகளே கவனிக்கலாம். எருசலேமின் நாளிலே எருசலேமுக்காக நீங்க பழி வாங்குகின்ற ஒரு நாள் ஒன்று வரம்பா, அன்னைக்கு பாபிலோன் தேசத்தார மாத்திரமல்ல பாபிலோன் தேசம் ஒன்றுமில்லாக போகும் என்று சொல்லி கவனிக்கலாம். எரேமியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு, ஏசாயாவும் சொல்லியிருக்கிறாரு, எசேக்கியேலும் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு. இங்க சங்கீதங்களை பாடுகிற ஏச ஜெபக்குழி என்ன சொல்றாங்கன்னா, தேவ பிள்ளைகளே, கர்த்தாவே எங்களுக்கு நடந்த கொடுமைக்கு
எருசலேமுக்காக நீ பழி வாங்குற நாட்களிலே யாரை விட்டுடாது, யாரை நினைக்கிறேன்டாங்க, எருசலேம், அதாவது ஏதோமின் புத்திரரை நினையும், அவர்கள் அதை இடித்து போடுங்க, அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. ஏதோமியன் புத்திரர்னா யாருன்னா ஏசா குடும்பம், சொந்த யாக்கோபு குடும்பம் தான் இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் தேசமும் இஸ்ரவேல் மக்களும் யாக்கோபுடைய குடும்பம். ஏதோமியர் ஏசாவுடைய குடும்பம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாபிலோன் தேசத்தார் உள்ள நுழைஞ்சவுடனே தான் சொந்த சகோதரருக்கு உதவியாக இருப்பதை பார்க்கிறோம். என்ன செய்தாங்கன்னா பாருங்க, தேவாலயத்தை இடித்தாங்க. பாபிலோன் தேசத்தார் இடிக்கும் போது சாலமோன் ராஜா ரொம்ப பிரம்மாண்டமா கட்டி வச்சிருந்தார். அந்த ஒரு கல் மேல ஒரு கல் வைத்து அதுக்கு இடையில பாருங்க தங்கங்களை என்ன பண்ணா முலாம் பூசுகிறது போல என்ன பண்ண பேக் பண்ணி வச்சார். தூரத்துல இருந்து பார்த்தா எந்த நாட்களிலும் தேவாலயம் என்ன பண்ணா அது அப்படியே ஜொலிக்கக்கூடியதாக அவ்வளவு பிரம்மாண்டமா கட்டினார். அதை எரிச்சு இடிக்கும் போது தங்கங்கள் எல்லாம் உருகி கொட்ட ஆரம்பித்தது. இதை கொள்ளடிப்பதற்காக யாக்கோப்பின் குடும்பமாக இருக்கிற, கவனிக்கலாம், ஏசாவின் குடும்பமா இருக்கிற இவங்க என்ன செய்தாங்கன்னா, அதை கொள்ளடிப்பதற்காக பாபிலோன் தேசத்தாரை பார்த்து சொல்றாங்க, அதை இடிங்க, தரமட்டம் இடித்து போடுங்கள் என்று அங்க சொல்றாங்க. அல்லேலூயா. எப்படி இடித்து போடணுமா? தரமட்டம் இடித்து போடுங்கன்னு சொல்லிட்டு பிற்பாடு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, கவனிக்கலாம். பாபிலோன் குமாரத்தியை பாழாக்கினவர்களே, எங்களை பாழாக்கும்படி உமக்கு, பாபிலோன் குமாரத்தியை பாழாய் போகிறவளே, எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். அது மாத்திரம் இல்லைங்க, ஏதோ மாரி என்ன செய்தாங்கன்னா, ஓடி ஒளிர்கிற யூத ஜனங்களை பிடித்து கொண்டு வந்து பாபிலோன் தேசத்தாருக்கு முன்பாக நிற்க வச்சாங்க. அவன் பட்டயத்தினால் நம்ம வெட்டி கொலை செய்யலாம். அதனால தான் சொல்றாரு, எருசலேமுக்காக நீங்க நியாயம் விசாரிக்கும் போது யாரை விட்டுறாதீங்க, ஏசாவுடைய வம்சத்தாரை விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லி பாடிட்டு இப்ப பாபிலோன் தேசத்தாருக்கும் சொல்றாங்க பாருங்க, பாபிலோன் குமாரத்தியே பாழாய் போகிறவளே, எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் என்று நம்ம சொல்றாங்க. தேவ பிள்ளைகளே, எங்களுக்கு தீங்கு செய்தபடி உங்களுக்கு செய்ய போகிறவன் அவன் பாக்கியவனா, ஆஸ்வதிக்கப்பட்டவனா இருப்பான் என்று சொல்லி இவங்க அங்கலாய்ப்பு நிமித்தமாய் பாடுகிறது கர்த்தர் தீர்க்க தரிசனமாவே அமைய பண்ணினார். ஆமே. சரி, இந்த சங்கீதத்தை எதற்காக இப்ப எடுத்தேன்னா, இது எங்க வளரக்கூடியதா இருக்குது? ஆறு, குளம், ஏரி ஓரங்கள்ல மட்டும்தான் இந்த அலறு செடி நம்மனா வளரக்கூடியதா இருக்குது. சரி, இந்த அலறு செடி 3 காரியங்களை வேதாகமத்துல அடையாளப்படுத்துது. முதலாவது காரியம், கொஞ்சம் வேகமா இருங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம், 44ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 2ல இருந்து வாசிக்கலாமா? உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கருப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறோம் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். 4 அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். அல்லேலூயா. கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே, முதலாவது காரியம், பரிசுத்த ஆவியின் மேல யாரு தாகமா இருக்கிறார்களோ அவர்கள் மேல கர்த்தர் தமது ஆவியை ஊற்றுவர் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியினுடைய அடையாளத்துக்கு அலரி செடி சொன்னது மாத்திரம் அல்லாம, பரிசுத்த ஆவியை பெற்ற உன் சந்ததி யாக்கோபே, யெஷூரனே, உன் சந்ததி எப்படி வளருவார்கள் என்று சொன்னா, அவர்கள் புல்லின் மேல் நீர்க்கால்கள் ஓரமாய் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள் என்று சொல்லுகிறார். ஆமே. தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி மேல தாகமா இருக்கணும். இந்த பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்ததானே யூத ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு. உன் சந்ததி சிறைப்பட்டு போச்சுன்னு சொல்லி
கவலைப்படாதே, உன் சந்ததி மேல என் ஆவியை ஊற்றுமே. ஆவியை பெற்ற உன் சந்ததி எப்படி காணப்படும்னா அலரி செடிகளை போல வேகமாய் வளருவார்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய பிள்ளைங்க, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறணும். முதலாவது காரியம், பரிசுத்த ஆவி மேல தாகமா இருக்கும். தாகமா இருக்கும்போது அந்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படும் போது உங்க ஆவிக்குரிய வளர்ச்சி அமோகமா இருக்குங்க. ஊழியமும் நல்லா வளரும், குடும்பமும் நல்லா வளரும், ஆசீர்வாதமும் நல்லா வளரக்கூடியதா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் கிடைப்பது பாருங்க, பெற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். அதை பெற்றவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. கர்த்தர் கொடுத்து கொஞ்சம் உயர்த்தின உடனே அவர் மன்னிச்சிருவாருன்னு சொல்லி பாவம் அசுத்தமான காரியங்களை தங்களை ஈடுபடுத்தி கொள்றாங்க. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்றேன், விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை ஒருவனுக்குள்ள பிரவேசிக்குமானா அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரே இருக்க மாட்டாருங்க. பாவம் செய்யணும் யாருனால உண்டா இருக்கிறான்? பிசாசினால உண்டா இருக்கிறான். தாவீதா இருந்தாலும் கர்த்தர் விட்டு வைக்கல, சிம்சோனா இருந்தாலும் கர்த்தர் விட்டு வைக்கல. ஆண்டவர் பாரபட்சம் இல்லாத தேவன், பரிசுத்த ஆவியானவர். அவர் பேரு பரிசுத்தமான தெய்வங்க. அவர் உனக்குள்ள பிரவேசிக்கும் போது பாவம் காணப்படும்னா உன்னில வாசம் பண்ணுவாரா? ஆண்டவர் சொல்றார், நீயே என்னுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். உனக்குள்ள வாசம் பண்ணுகிற கர்த்தர். எங்க பாச எங்களுக்கு போதிக்கும் போது என்ன தெரியுமா சொன்னாரு? பரிசுத்த ஆவியானவர் பெற்று இருக்கிற நீ சிகரெட் பிடிக்கிற, உனக்குள்ள ஆவியானவர் இருப்பாரு, அதை நுகர்வாரான்னுவார். நீ குடிக்கிற, பரிசுத்த ஆவியானவர் ஆள்காலில் மெதிக்கிற, அதாவது அவர் போதையில தள்ளாடுவாரான்னு கேட்பார். நீ விபச்சாரம் பண்ற, பரிசுத்த ஆவியானவர் அதாவது அந்த உணர்ச்சிகளை அவர் உணர்வாரான்னு சொல்லி எங்களை கண்டித்து கண்டித்து உணர்த்து பேசினாங்க. இன்னார வரைக்கும் கர்த்தர் அந்த பாவத்துக்கு விலக்கி காத்துனார். தேவ பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவர் நீங்க பெறுவீர்கள்னா உங்க வளர்ச்சி ஒருவனா தடுக்கவே முடியாதுங்க. இதுதான் சொல்றாரு லூக்கா சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, வேண்டிக் கொள்ளுவது மேல என் ஆவியை நான் என்ன பண்ணுவேன்? ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். இப்ப ஒரு தகப்பனிடத்துல பிள்ளை அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா? இல்லையே. மீனை கேட்டா தேரை பிடிச்சி பாம்பை பிடிச்சி கொடுப்பானா? இல்லையே. என்னிடத்துல வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் மேல தாகமா இருப்பீர்களா, அவரை நோக்கி வேண்டிக் கொள்வீர்களா, பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றவங்க எப்படி இருப்பார்கள் என்றும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26:9 கொஞ்சம் எடுத்துக்கலாமா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26:9 சொல்லப்பட்டு இருக்குது பாருங்க. 26:9 கொஞ்சம் வேகமா இருங்க, நேரம் ஆயிடுது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால், எனக்குள் இருக்கிற உம்முடைய ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றவங்க அதிகாலையில தேவனை தேடுவார்கள் என்று சொல்லப்படுது. சங்கீதம் 46ல அதிகாலையில அதுக்கு கர்த்தர் என்ன பண்றாராம்? நீர் பாய்ச்சுகிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் பெற்றவர்களுக்குள்ள ஒரு அடையாளம் என்னன்னா, எப்போதும் அவங்க ஜபம் 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 ஜபம்னு இருப்பாங்க. ஆமாங்க, ஃபாதர் பெப்பன்ஸை குறித்து உங்களுக்கு சொல்றேன். நாங்கள் பீச்சில் போயிட்டு, அப்போல்லாம் நம்மகிட்டலாம் காசெல்லாம் கிடையாது. ஆரம்ப நாட்கள் இயேசு ஏற்றுக்கொண்ட புதுசில் 95 ஒரு பைசா நம்மகிட்ட கிடையாது. மதுரை வாயிலிருந்து பீச் வரைக்கும் எப்படியும் 20 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும், 18-20 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். என்னுடைய நண்பர் சிம்சனு அந்த இதுக்காக வந்துடுவார், வெங்காயம் மண்டி நெற்குன்றதுக்காக வந்துடுவார். நான் இங்கேருந்து நடந்து போவேன். அயன் கூட பண்ணுறதுக்கு வழி இருக்காது. பானியில் மச்சி வச்சது மாதிரி இருக்கும் சட்டை, எடுத்து போட்டுன்னு நடந்தே போவாங்க பெப்பன் சார் மீட்டிங். போய் அங்கே அட்டன் பண்ணிட்டு நைட்டில் நடந்தே வருவோம். பஸ் இருக்காதுன்னு காசு. மெரினா பீச்சில் ஒரு கூட்டம் நடக்கும், சீர்நேரங்கத்தில் நடக்கும். இப்போ தான் அதை எடுத்துட்டாங்க, கவனிக்கலாம். அதை எடுத்தாங்க. அன்னிலேருந்து அந்த கட்சியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே, அங்கே மீட்டிங் நடக்குங்க. தேவ பிள்ளைகளை, எங்கே இருக்கிற ஜனமும் பெத்மன் சாயா மீட்டிங் வரும், நாங்கள் போவோம். அன்றைக்கி அவர் சொன்ன சாட்சி எங்கள் இருதயத்தை ரொம்ப கவர்ந்தது. அவர் சிங்கப்பூருக்கு மீட்டிங் போய்க்கிறார். ஒரு வாரம் மீட்டிங்.
3 நாள் கன்வென்ஷனு, கால ஆராதனை வந்து யூத் ப்ரேயரு, இது போல் சபையில் ப்ரேயர் வச்சுட்டு இருக்கிறாங்க. கவனிக்கலாம், அந்த காலையில் ப்ரேயர் முடிஞ்சு 1 மணிக்கு முடிஞ்ச உடனே அவரோடு கூட போன அவருடைய குழுவினர் எல்லாமே, ஐயா சிங்கப்பூருக்கு வந்திருக்கிறோம், நாங்கள் அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வரப்போம், இங்கே சுற்றி பார்த்துட்டு வரப்போகிறோன்னு போயிடுவாங்க. இவரை கூப்பிடுவாங்களாம். இவர் போகிறதுக்கு ஆயத்தமானாலும் கூட பரிசுத்த ஆவியானவரை விட மாட்டாங்க. பாருங்க, போயிட்டு ஜெபத்தில் உட்காந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவாங்க. பரிசுத்த தேவனோடு உறவாடுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு உலக சந்தோஷம் எனக்கு கொடுக்கல அப்படின்றாரு. தேவ பிள்ளைகளை, சிலருக்கு லீவு கச்சா போதும், நாங்கள் அங்கே போய் பார்ப்போம், இங்கே போய் ஏன் உபவாசம் பண்ணி சபையில் வந்து உட்காரு, கர்த்தர் உன்னை நடத்துகிறாரா இல்லையான்னு பாருங்க. இது அது மாத்திரம் இல்லைங்க, அவர் ஆரம்ப நாட்கள் அவரை நான் பார்த்துருக்கிறேன். சீர்நேரங்க ஸ்டேஜில் அங்கே முழங்கால் எல்லாரும் சேரில் உட்காருவாங்க, பாட்டு வேற யார் பாடின்னு இருந்தாலும் இவர் செய்திக்கு வர்றதுக்கு முன்னாடி முழங்கால தாங்க நின்று இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமாக அவர் சொன்னார். எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்த என்னை உலகம் முழுவதும் கர்த்தர் பயன்படுத்திட்டார், என்னை தூக்கி காண்பித்தார் என்று சொல்லுவார். இதுக்கு காரணம் என்னன்னா ஜெபம் தாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவங்க காத்து கொண்டபடினால அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி பட்டவரை நமக்குள்ள இருப்பார்னா, உன்னை ஜெபம் பண்ணி வச்சுக்கினே இருப்பார், ஏவிக்கினே இருப்பார். நேரம் கொஞ்ச நேரம் அதாவது உனக்கு இருந்தா கூட ஏவார், கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் உட்காரு, தேவ சமூகத்தில் உட்காரு, தேவ சமூகத்தில் உட்காருன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஏவிக்கினே இருப்பாருங்க. இதுதாங்க பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருப்பதற்கு அடையாளம். சரி, 2வது காரியம் கவனிக்கலாம், என்ன அடையாளப்படுத்துன்னா, சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாருங்க, அவன் நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலவுதிராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று வேதாகமத்துல இந்த மரத்தையும் நம்ம சாட்சி கொடுக்கிறார். ஆமே தேவ பிள்ளைகளே, 2வது காரியம், வேதாகமத்துல இந்த அலரி செடியை குறித்து எதுக்கு அடையாளப்படுத்துதுன்னா, 1 பரிசுத்த ஆவிக்கு அடையாளப்படுத்துகிறது. 2வது தேவ பிள்ளைகளே கவனிக்கலாம், அதாவது வேதத்து மேல் பிரியமா இருக்கிறதுக்கு அடையாளப்படுத்துது. நீங்க வேதத்து மேல பிரியமா இருந்தா போதும், இரவும் பகலும் அது மேல தியானமா இருப்பீர்கள்னா தேவ பிள்ளைகளே, நீங்க செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாழ்க்கும்படி செய்வார். ஆமாங்க, இரவும் பகலும். இரவு பகல் என்பதற்கு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் யூதர்களுக்கு ஒரு நாள், மாலை 6 மணிலேருந்து அதிகாலை மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் ஒரு நாள். இதுதான் அவங்க காலை மாலை இரவு பகலும் அவங்க எது மேல தியானமா இருந்தாங்களாம், வேதத்து மேல தியானமா இருந்ததுனால பாருங்க, அவங்க செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்கும்படி செய்தார். தேவப்பிள்ளையே, வேதத்தை வாசிக்கணுங்க. ஒரு ஐயா கூட வந்தார் இந்த ஊழியக்கார கூட்டத்துக்கு, வந்து 84 வயசு, ஆராதனை சலிக்காம 1.5 மணி நேரம் ஆராதனை செய்தாரு. பரிசுத்தாவினர் எல்லாரும் மேலும் ஊற்றினார், ஊழியக்கார மேல. பிற்பாடு அவர் சொல்றாரு, நான் வருஷத்துல 2 முறை வேதத்தை முடிப்பேன். நீங்க முடிக்கணுன்ற ஒரு தீர்மானத்துல இருங்க. அந்த வேதம் தான் உங்களை வளர்க்கும் அப்படின்றார், இந்த வேதம் தான் உங்களை ஆசீர்வதிக்கன்னு சொல்றார். இந்த வேதத்து மேல நம்ம பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை வாசித்து அது மேல தியானமா இருப்போம்னா நீங்க செய்கிறத வாய்க்கும்படி செய்வார். 3வது லேவியராகமும் 23ஆம் அதிகாரம் 40. லேவியராகமும் 23:40 எடுத்துக்கலாம். தேவ பிள்ளைகளே, அவர் பெத்மன் செய்ய சொன்னார், ஊழியம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது காரணம் என்னன்னா, நான் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரங்க. அதனால தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றார், பரிசுத்த ஆவியான உன் சந்தையில ஊற்றப்பட்டார். ஆற்றங்கர ஓரத்தில் உள்ள மரங்களைப் போல அவர்கள் வேகமாய் வளர்வார்கள் என்று சொல்லுகிறது போல உங்க ஊழியத்திலும் சரி குடும்பத்திலும் சரி நல்ல வளர்ச்சியை கர்த்தர் கட்டிடுவார். 2வது வேதாகமத்து மேல பிரியமா இருப்பீர்களா, நீங்க செய்வதெல்லாம் வாழ்க்கைப்படி கர்த்தர் நம்ம செய்வார். 3வது லேவியராகமும் 23:40. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் அழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்று ஓரத்தில் இருக்கிற அலரிகளையும் கொண்டு வந்து
கர்த்தருடைய சன்னதியில் ஆ. 7 நாள் மகிழ்ச்சியா இருங்கள். அல்லேலூயா. பாருங்க என்னென்னு சொல்லி இருக்கு, கொஞ்சம் திரும்ப வாசிங்கம்மா. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் ஆ. கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் ஆ. தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆ. ஆற்ற அலரிகளையும் ஆ. கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் ஆ. 7 நாளும் மகிழ்ச்சியா இருங்கள். அல்லேலூயா. பாருங்க அலங்கரிப்புக்கு பயன்படுத்தும்படியா எதை சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த அலரி செடியுடைய கிளைகள் என்ன பண்ண சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அலரி செடியுடைய கிளைகள், அந்த இலைகள் எல்லாம் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, அலங்கரிப்புக்கு அடையாளமா இருக்கு. இதனால உங்க உள்ளத்துல என்ன வரும்? மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, உங்களை அலங்கரிச்சுக்கணும். எப்படி அலங்கரினா, உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேனே, வயசானவங்க கூட பியூட்டி பார்லர் போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த வெள்ளை முடியெல்லாம் நல்லா கருப்பாக்கி நல்லா அவங்களுக்கு டிம்லாம் முகத்தெல்லாம் அந்த புருவத்தெல்லாம் டிம் பண்ணி அவங்கள அலங்கரிச்சாங்கன்னா ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆயமாக இருந்ததுக்கு இப்போது ஒரு 5 வயசு கம்மியான மாதிரி தெரியும். அவங்களுக்கு என்ன வரும்? மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதே போல் தேவ பிள்ளை உங்களை வந்து ஆவிக்குள்ளே அலங்கரிக்கும் போது உங்களுக்குள்ளே என்ன உண்டாகுன்னா உங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சியை கர்த்தர் தருவார். ஆமென். அல்லேலூயா. மகிழ்ச்சி கர்த்தர் தருவாருங்க. இதை தான் சொல்றாரு சங்கீதங்கள்ல. அதாவது இப்போ சங்கீதங்களில் சொல்லுவாருக்கு தெரியுங்களா, ஆலயத்தின அதாவது 94ஆம் சங்கீதம் நினைக்கிறேன். உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கணும்மா, வரலையே. இயேசுவே சோத்ரம் 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 இருக்குதுங்களா? எடுத்துட்டீங்களா? அலங்கரிப்புன்னு சொல்லி வரேன் பாருங்க. வசனமா 5. உமது சாட்சிகள் 93:5. உமது சாட்சிகள் பாருங்க. ஆலயத்தின் அலங்காரம் எதுன்னா பரிசுத்தம் தாங்க. நீங்க பரிசுத்தத்தினால உங்களை அலங்கரிச்சுக்கணும். உங்க கண்ணு பரிசுத்தமா இருக்கணும், சிந்தை பரிசுத்தமா இருக்கணும், நடக்க பரிசுத்தமா இருக்கணும். எல்லாவற்றிலும் நீங்க பரிசுத்தத்துல என்ன பண்ணணும்? உங்களை அலங்கரித்து கொள்ளணும். உலகத்துல தன்னை உடை அலங்கரிப்பு அவங்களுக்கு மகிழ்ச்சி தருது. நமக்கு எது மகிழ்ச்சின்னா, பரிசுத்த ஆவினால நம்மளை அலங்கரித்துக் கொள்வது நமக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆமென். 3 காரியத்தை அடையாளப்படுத்துன்னு சொன்னேன். 1 பரிசுத்த ஆவியானவர், 2வது வேத வாசிப்பு, 3வது உங்களை பரிசுத்த ஆவினால என்ன பண்ண, பரிசுத்தத்தினால என்ன பண்ண அலங்கரித்து கொள்ளும் போது கர்த்தர் மகிழ்ச்சியை தருகிறது. முழங்கால் படி இல்லாமா ஜெபிக்கலாமா? என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த கால வேளையில ஆண்டவரே அப்பா, எங்களோடு கூட அலரி செடியின் வாயிலாக சில வார்த்தைகளை பேசின தெய்வமே, ஆண்டவரே வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கான்ஃபரன்ஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அது மாத்திரம் இல்லையா ஆண்டவரே, யூடியூப்ல கேட்க போற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கய்யா. தொடர்ந்து உமது கரம் பிரசன்னம் இருக்க உதவி செய்யும். இயேசு நாம் துதிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே கர்த்தரை பரிசுத்த நாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வன்மரால். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.